ராயல் டைரி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அதோடைய யூனிட் அண்ட் எஸ்ஐ யூனிட்டோடைய வேல்யூ தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பாருங்கள், ஸ்க்ரீனில் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், ஒன் டிப்டர் ஈக்குவல் டு. ஸோ ஒன் டிப்டர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஸோ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியணும், ஒன் டிப்டர்ன்றதை வந்து எதோடைய எஸ்ஐ யூனிட்னு தெரியணும் உங்களுக்கு. அதாவது பவர் ஆஃப் லென்ஸோடைய யூனிட் தான் டிப்டர். அப்போ ஒன் டிப்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர் -1ன்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா 1/mன்னு சொல்லலாம். ஸோ நான் அதனால தான் ரெண்டு ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து பாருங்கள், ஆப்டிக்கல் பவர் ஆஃப் லென்ஸ் ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபோக்கல் லென்த் 1/fக்கு வந்து அது ஈக்குவலாக இருக்கும். ஸோ கீழே வந்து கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஒன் டிப்டர் டி, அது வந்து டின்னு வந்து மென்ஷன் பண்ணுவோம், ஈக்குவல் டு 1/focal length மீட்டர். ஓகே, ஃபோக்கல் லென்த்தை வந்து நம்ம மீட்டரில் தான் சொல்லுவோம். அப்போது 1/மீட்டர் லென்த்தில் தான் இதை வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்த கொஷின், எ மீட்டர். ஓகேவா? எ மீட்டர் இஸ் ஈக்குவல் டு. ஸோ ஒரு மீட்டர் வந்து நம்ம எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10⁶ மைக்ரான். ஓகேவா? மைக்ரானுக்கு அது ஈக்குவலாக இருக்கும். அப்போது 1 மைக்ரானை நம்ம எப்படி எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா 1 × 10⁻⁶ மீட்டர்னு எழுதுவோம். அப்படி இல்லைன்னா 1 மீட்டர் = 10⁶ மைக்ரான் அப்படின்னு கூட நம்ம எழுதலாம். சரிங்களா? ஸோ இதுவும் பாசிபிள், அதுவும் பாசிபிள். சரிங்களா? இதெல்லாம் ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி விஎஸ்எஸ், இஸ்ரோ, இல்லை கேட், இல்லை யூனிவர்சிட்டி லெவலுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் யாராவது ஸ்டூடெண்ட் அப்பியர் ஆகிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு டைரெக்டாக கேட்காம இதோடைய அடுத்த யூனிட் என்ன, இல்லை அல்லது என்ன, அதோடைய இன்னொரு ஆல்சோ கால்டு நேம் என்னன்னு சொல்லி கூட கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் வந்து டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஎஸ்ஆர் சென்ட்ரல் ரிசர்ச் லேபில் எங்கேயாவது போய் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை ஆகிருந்தீங்களா, இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது தெரியும். இதை பற்றி நாலேஜ் அதிகமாகவே தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மைக்ரோமீட்டரை வந்து எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, யூனிட்டில் வந்து மைக்ரோமீட்டருடைய சிம்பிள் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கொஷின், இந்த சவுண்டு பொல்யூஷன், லவுட்னஸ் ஆஃப் சவுண்ட், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எதில் மெஷர்மெண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டெசிபிளில் வந்து மெஷர் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், 5.5 கிலோவாட் ஈக்குவல் கிலோ வாட்ச் அவர். ஓகேவா? கிலோ வாட் வந்து எப்படி வந்து நம்ம அதை வந்து கண்டுபிடிக்கிறதுன்றதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லி சம்மு கூட சில நேரத்தில் கேட்கலாம். சரிங்களா? இதுவும் பாசிபிலிட்டி தான். ஸோ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 கிலோவாட் ஈக்குவல் டு 3.36 × 10⁻⁴ ஜூல்ன்றது வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஏன் 3.6ன்னு சொல்லியிருக்காங்க, அது எப்படி வந்துச்சு, அது எப்படி கால்குலேஷன் மெத்தட்ன்றதெல்லாம் நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் ஷெட்யூல் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3.6 வந்து எல்லா இடத்துலையுமே காமன் யூனிட். ஓகேவா? இது காமனாக வந்து 1 கிலோவாட்னா இந்த 3.6 × 10⁻⁶ ஜூல்ன்றது காமனாக வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ இதோட இந்த 3.6 × 5.6ஓட நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 19.80 × 10⁻⁴ ஜூல் உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி சம்ம தான் உங்களுக்கு இன்னொன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள், உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்கேன். 5.6 கிலோவாட் ஈக்குவல் டு. ஸோ எத்தனை ஜூல், அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே மெத்தட் தான். 1 கிலோவாட் ஜூல் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இப்போ 5.6 என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், அட்டாமிக் ரேடியஸ் வந்து எதில் மெஷர் பண்ணுவோன்னு கேட்டிருக்காங்க. அட்டாமிக் ரேடியஸை வந்து மெஷர் பண்ணக்கூடிய அப்பரேட்டஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நேனோமீட்டரில் தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். சரி, 10⁻⁻⁹ மீட்டர். ஓகேவா? இதில் தான் வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ இதை வந்து அட்டாமிக் ரேடியஸ் வந்து எந்த 2 ஆப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நியூக்ளியை டு அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட், இது ரெண்டுத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய இடத்த வந்து கால்குலேட் பண்ணால் தான் நம்ம வந்து இந்த அட்டாமிக் நேனோமீட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். அட்டாமிக் ரேடியஸை மெஷர் பண்ணக்கூடிய யூனிட் வந்து நேனோமீட்டரில் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இது முழுக்க பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிட்டன் நோட்ஸ் மட்டும்தான். ஸோ சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கான நோட்ஸ் கேட்குறீங்க. பட் நான் ஆல்ரெடி நோட்ஸை வந்து நான் சேனலுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹோம் பேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது இஸ்ரோ ரிலேட்டட் எக்ஸாம் ரிலேட்டட் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.